அண்ணி என்ன உடம்பு சரியில்லையா? மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கு? நேரம் நெருங்கிருச்சு. என்னை கூட்டிகிட்டு போங்க, ஆளுங்க வந்திருக்காங்க. யாரு? என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. என் அப்பாவும் அம்மாவும் என் மனைவியும் என் மகன் தாமஸும் கூப்பிடுறாங்க. உன் பேர் என்ன? என் பேரு செலுவ. உட்காரு. உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை நேரில் சந்திச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற? உங்கள் வண்டிக்கு உண்டான வாடகையை தானே நான் தரேன். நீ போய் சொல்கிற. மாட்டு வண்டிக்கு எவ்வளோ வாடகை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தாமஸ் உனக்கு தெரியுமா செல்வ? தெரியும். அவன் செத்தது எப்படின்னு உனக்கு தெரியுமா? அது நான் அப்பா கண்ட கண்ட பொறுக்கையில வீட்டுல விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி வாடகை கொடுக்க. அந்த காரணம் காட்டி இங்க வர வேணாம். அதெல்லாம் ஃபாதரே கொண்டு வந்து கொடுப்பாரு. ஃபாதர் தான் இங்க கொடுக்க சொன்னாரு. அவருக்கு ஏதோ வேலை இருக்கான். நான் உள்ள வரல, வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். நான் தான் அவரை உள்ள கூப்பிட்டேன். இல்லாட்டி தாகத்திலேயே நான் செத்துருப்பேன். இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. இனிமே அப்பா சொன்னாரு அம்மா சொன்னாரு நீங்க வந்த செருப்பாலே எடுப்பேன். என்ன பேசுற? அவன் ஒரு மனுஷங்கிறத மறந்துடாத. செஞ்சதை மறக்க கூடாது. நன்றி வேணுமா? என்ன? ஆண்ட்ருக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணுமா? இது அவன் அப்பா சம்பாதிச்ச சொத்து ஒண்ணு இல்ல. கேட்கும் போதெல்லாம் வாரி வாரி கொடுக்கறதுக்கு. இதான் இந்த மாசத்து கணக்கு. காய்கறி தோட்டத்துக்கு உரம் வாங்கின காசை விட கம்மியா இருக்கு. நல்ல விளைச்சல் இருந்தோம், கல்லாவோட காசை காணோம். இதுல வந்த லாபம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. சரிதா? உன் மனசை நோகடிக்கணும்னு நான் பேசல. ஒரு மாசத்துல அவன் எத்தனை பணம் அடிக்கிறான். எனக்கு அடுத்து இந்த நிர்வாகம் எல்லாம் அவன் தானே பாத்துக்கணும். நான் இதெல்லாம் சொல்லாம இல்லப்பா. ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. வேற யார் சொன்னாதான் அவன் கேட்பான். அப்படி ஒருத்தர் சொல்லி கேட்கிற குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல நானு. நாங்க காசு பணத்துல குறைஞ்சவங்க தான், ஆனா கௌரவத்துல இல்ல. உன் குடும்பத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இது கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து. இதை வீணா அழிச்சிடாத. அப்படின்னா ஒரு காரியம் பண்ணலாம். நாம இங்க இருந்து போயிடுறேன். என்ன, உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துக்கோங்க. எப்பவும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்க. இதான் உன் இஷ்டம்னா உன்னை யாரும் இங்க தடுக்கல. புருஷன் கூட இல்லைன்னா அவன் நிம்மதியாவது இருப்பா. ஓ, அப்படி போடுங்க. உங்க எல்லாருக்கும் ஆசை தான் போல இருக்கு. உங்க பொண்ணுக்கு வேற பையனை பார்த்திருப்பீங்க. அது நடக்கும்னு நினைக்காதீங்க. இவளோட அழகை பார்த்து மயங்கி நான் ஒண்ணு இவ பின்னாடி சுத்தல. இந்த சொத்துக்காக தான் சுத்தினேன். அதை அடையாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் என் மாமா. சிலுவை இப்ப இங்க குடிக்கிறது இல்ல. பாட்டில் வாங்கிட்டு சாலைக்கு போயிடுறான். எனக்கு என்னவோ ஃபாதரும் இதை ருசி பார்த்துருப்பாருன்னு தோணுது. அதனால தானே இங்க உட்காந்து குடிக்காம அங்க வாங்கிட்டு போறான். அவங்கிட்ட இருந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிட்டு நம்ம ஃபாதர் ஒரே ஏடியா மேல போய் சேர போறாரு. போலாமா? என்ன, இன்னைக்கு போக வேண்டாமா? பணம் கிடைக்கல. எவனுக்கு தூக்கி கொடுக்க உங்க மாமா இவ்வளவு சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு போகாம இருக்க வேண்டியதான். நேத்து நம்ம பாக்கெட்ல இருந்து போன பணம் 7000 ரூபாய். எப்படியாவது விட்டதை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு போகணுங்கிறேன். நம்ம சேனாதிபதி வந்தா முதல்ல ஆண்ட்ரூ எங்கன்னு கேட்பாரு. அந்த நாதாரி முன்னாடி நம்ம மானம் போகணுமா? நாளைக்கு எப்படியாவது போலாம். நாளைக்கு போறதுக்கும் பணம் வேணும்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு.
என்ன எங்க எங்க வெளியில போயிட்டு இருங்க பாக்குறேன். திருட திருட திருட. ஜினத்து ஏமா அந்த பந்தத்தை எடுத்துட்டு வா. திருட திருட அந்தோனி பிடுறா அவனை. நான் இல்ல நான் இல்ல. அவனை வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சிலுவை தான் திருடி இருக்கான். சொன்ன கேளுங்க, நான் இல்ல. ஏடா, என் வீட்டுல திருடுறியா? ஏண்டா சிலுவை நீ திருந்தவே மாட்டியா? நான் இல்ல. நீ இல்லையா? இல்ல வேற யாரு? இவன் தான். நானா அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். நல்லா கொல்லணும்டா. நான் என் கண்ணால பார்த்தேன் மாமா. ஊர்க்காரங்க அடிச்சு கொண்டா கேஸே இல்ல. நான் இல்ல. நீ இல்லையா? பொய்யாடா. போதும், எப்படியோ பொருள் கிடைச்சிருச்சு. உன்னை கொண்டு போய் அந்த ஃபாதர்ட்ட ஒப்படைப்போம். அவரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க லட்சணத்தை. ஒண்ணு அந்த ஃபாதர் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். என்ன பிரச்சனை? என் வீட்டுக்குள்ள புந்து 25 பவுன் நகையை திருடி இருக்கான். ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இவனை துரத்தி பிடிச்சோம். இவனை இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவங்க சொல்றது உண்மையா? இல்ல ஃபாதர், நான் திருடல. இவன் தான் திருடுனான். இவனை பிடிக்கதான் நான் ஒண்ணு எல்லாரும் என்ன திருடங்கிறாங்க. இந்த திருட்டு ராஸ்கல் பொய் சொல்றான் ஃபாதர். நாங்க எல்லாரும் தான் பார்த்துமே. நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? நாங்க ஓடி வந்தப்ப ஐயாவோட மருமக அவனை அடிச்சதுதான் பார்த்தோம். அப்ப அங்க இருந்தது ஆண்ட்ரூ அந்தோனியோ மட்டும்தான் இல்ல? நாங்க போகும்போது அந்தோணி சிலுவையை பிடிச்சி வச்சிருந்தான். டேய் சிலுவை, கர்த்தர் மேலையும் என் மேலையும் சத்தியமா சொல்றான். கர்த்தர் மேல சத்தியம், நான் திருடல ஃபாதர். இதோ பாருடா, இவனை திருடனாக்கிட்டு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதத்தான் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்ப அவனை இப்படியே விட்டுறலாங்கிறீங்களா? பால்ராஜ், நம்ம கண்ணு கூட சில நேரத்துல நம்மளை ஏமாத்திரும். இவனை போலீஸ்ல ஒப்படைக்கலாம். அவங்க இவனை விசாரிச்சு கோர்ட்லயே நிக்க வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு நம்ம விசாரிக்கணும். யாரை விசாரிக்கணுங்கிறீங்க? அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. திருநதை முதல்ல பார்த்தது யாரு? சரிதான். அவகிட்ட கேளு. இவன் தான் அவன் சொல்லிட்டானா நானே இவனை போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இப்ப தேவைதான். ஆனா அது வரைக்கும் இவனை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க காலம் என்னால பிடிக்கிறேன். அப்படின்னா இப்பவே கேட்கணும். வாங்க போலாம். போலாம். நான் வரல. திருட யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரணை எதுக்கு? கால்ல நாய் வேற கடிச்சிருச்சு. சரிதா, நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லணும். இந்த சிலுவை தான் உன் வீட்டுல திருடினானா? முகத்தை மூடி இருந்தான், அதனால என்னால சரியா சொல்ல முடியல. ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆள் இல்ல. இவரை விட உயரம் கம்மியா கொஞ்சம் குண்டா இருந்தா ஃபாதர். அந்தோனி மாதிரி இருந்தானா? சொல்லு. எனக்கு தெரியாது ஃபாதர். அவளுக்கு தெரியும், ஆனா வெளியில சொல்ல முடியாது. காரணம், திருட வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். ஜாக்கிரதை. இதுக்குதான் விசாரிக்கணும்னு சொன்னேன். என்ன வேடிக்கை? எல்லாரும் போங்க. வாடா. தேவையில்லாம ஏன்டா இப்படி ஊர்க்காரங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க? நீங்க தானே சொன்னீங்க எந்த அடிதடிக்கும் போக கூடாதுன்னு. அதை இப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டலாம். அந்த கணத்துல அரைஞ்சா என்ன பண்றது? அப்புறம் முதுகுல அரைஞ்சுக்கோன்னு சொல்லக்கூடாது. அடிச்சவன் கையை முறிக்கணும். இதெல்லாம் நியாயம் நம்ம பக்கம் இருக்கிற பட்சத்துல. நான் என்ன கதையா சொல்றேன், புரிஞ்சுதா? சரி போ. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.